Hello guys, welcome back. This is module number 2.28, projection of circular plate from GE 3251 Engineering Graphics. Question கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2004 ரைட்டுங்களா. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் we have a lot of diagrams based on lamina. ஸோ சர்க்குலர் லேமினா நம்ம டிஸ்கஸ் பண்ணல, அதில் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருந்துச்சு. இதே டைப் ஆஃப் ஒரு சிமிலர் கொஸ்டின் கூட நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். தட் யூ கேன் ரெஃபர் வித் அவர் பிளேலிஸ்ட். A thin circular metal plate 45 mm dia having a plane vertical and inclined 40 degree to VP. Its center is 33 mm above HP, 25 mm in front of VP. Draw its projections. கேட்கப்பட்டது நவம்பர் டிசம்பர் 2004 சரிங்களா. ஸோ ஃப்ரம் திஸ் எடுத்தோன்னே நம்ம டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதலாவதாக விபிஹெச்பி லைன் போட்டுருவோமா. அதுக்கப்புறம் இங்கே நமக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ இட் இஸ் இன்க்ளைன்ட் 40 டிகிரி டு விபி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ பாசிபிலிட்டி என்னென்னா சர்க்கிளை இங்கே வரைஞ்சிட்டு அதனோட டிஸ்டன்ஸை கொடுத்து தென் வி கேன் ட்ரா. அதுதானே இன்க்ளைன் டு விபி 40 டிகிரி டு விபி. ஆனால் இட் இஸ் அபவ் அண்ட் இன்ஃப்ரண்ட் அப்படின்னு ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்கல்ல. 33 mm அபவ் ஹெச்பி, 25 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ஸோ இப்போ இந்த இடம் தான் நமக்கு எது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, முதலாவதாக இட்ஸ் சென்டர் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்ததுனால ஒரு சர்க்கிளோட சென்டர் முதல்ல 33 mm அபவ் ஹெச்பி, அதில் ஒரு ஃபஸ்ட்டு சென்டர் லைன் வரையணும். அங்கேருந்து வி வில் ட்ரா எ சர்க்கிள். அதே போல் 25 mm in front of VP. ஸோ இங்கேருந்து பாட்டமில் 25 mm, அங்கே வி ஜஸ்ட் ட்ரா தி லைன்ஸ். அதை அப்படியே எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இப்படி கொண்டு வரும். ஸோ நவ் யூ காட் த வேல்யூஸ். ஏன்னா இது என்ன ரீசன் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, இதனுடைய நிழல் இங்கே விழலை. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் தி பிளேன் அப்படின்னா எய்தர் விபிக்கு பேரலாக இருந்தால் ஆக்சிஸில் இந்த லைன் விழும், அல்லது ஹெச்பிக்கு பேரலாக இருந்துச்சுன்னா விபியில் விழும் இல்லையா. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் இந்த பிளேனில் சம் டிஸ்டன்ஸ் பியாண்ட் திஸ், இங்கேருந்தும். ஸோ அப்படி நமக்கு ரீஸ் பண்ணும்போது தான் ஆக்சிஸ் லைனில் அதோட லைன் விழாது. இங்கே சர்க்குலர் ஷேப்பும் இங்கே லைன் ஷேப்பும் அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணோன்னா இட் வில் பி லுக்கிங் லைக் திஸ். திஸ் இஸ் யுவர் ஃப்ரண்ட் வியூ அண்ட் திஸ் இஸ் யுவர் டாப் வியூ. ஸோ அப்படி நம்ம ட்ராயிங் வரையும் போது என்ன சொல்ல வந்திருக்காங்கங்கிறத கொஞ்சம் கிளியராக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி டு ட்ரா தி ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த மெயின் டயக்ராம் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கிளியராக கொண்டு வரதுக்கே டைம் எடுக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ வில் ட்ரா ஆஸ் பர் திஸ். முதலாவதாக 33 mm பாட்டமில் 25 mm ஒரு லைனை ட்ரா பண்ணி ஒரு பாயிண்ட்டை ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்டில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எடுத்தால் திஸ் லைன் இஸ் தி சென்டர் லைன். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிளோட 4 பக்கம் பிரிச்சிங்கன்னா இதோட சென்டர் லைன் தான் இங்கே இருக்குது. ஸோ வெல் டேக்கிங் திஸ் லைன் வி காட் அ சர்க்கிள். இந்த சர்க்கிள் என்ன பண்ணுறோம், ஏபிசிடி அப்படின்னு 4 பார்ட்டாக மட்டுமே பிரிக்கிறோம். இன் மை ஒப்பீனியன் நீங்கள் 8 பார்ட்டாக பிரிக்கலாம், பட் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். பேசிக் லெவலில் புரியணுங்கிறதுக்காக உங்களோட புரிதலுக்காக நிறையா லைன்ஸ் போட்டால் கன்ஃபியூஷன் வருமேன்னு சொல்லிவிட்டு ஐ ஹாவ் டேக்கன் ஒன்லி 4 லைன்ஸ். அந்த 4 லைன்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாட்டம் எக்ஸ்ட்ரூஷன் பண்ணுறோம். ஸோ பாட்டம் எக்ஸ்ட்ரூஷனில் என்னென்ன வரும், ஏவோட லைன் பாட்டமுக்கு போகும், பியும் அண்ட் டி ரெண்டும் ஒரே லைனில் போகிறத பார்க்கலாம். திஸ் லைன் கால்டு சி, தட் இஸ் கோயிங் டவுன்வர்ட்ஸ். சரிங்களா. இப்போ வி ஷுட் ஜாயின் திஸ் லைன்ஸ். ஜாயின் பண்ணலாமா? எஸ், த லைன் இஸ் ஜாயின்ட். டாப்பில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் ஏபிசிடி அப்படின்னா அப்போ பாட்டமில் என்ன இருக்கும், திஸ் ஷுட் பி ஏ டேஷ். இங்கே டி டேஷ் ப்ராக்கெட் ஆஃப் பி அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த வியூ, டாப்னா இங்கேருந்து பார்ப்போம் இதுக்கு மேலேருந்து. அப்போது ஏவோட வேல்யூ சி தெரியும், பி தெரியும். ஸோ பி டேஷ் ப்ராக்கெட் ஆஃப் டி டேஷ் அண்ட் சி டேஷ் அப்படிங்கிறத நேம் கொடுக்கும். ஸோ வி ஜஸ்ட் கிவ் தி நேம்ஸ். இந்த நேம்ஸில் எது நமக்கு ஹிடனாக இருக்கும், நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது ஏ இஸ் விசிபிள், பி இஸ் விசிபிள், சி இஸ் விசிபிள், டி தான் நாட் விசிபிளா. ஸோ டிக்கு பக்கத்தில் யூ ஹாவ் டு டேக் எ ப்ராக்கெட். இதெல்லாம் யார் சார் பார்க்குறாங்க அப்படின்னா அதை பற்றி இஷ்யூ இல்லை. வி ஹாவ் டு கிளியர்லி ட்ரா த பேசிக்ஸ். ஸோ டி ஷுட் பி ஆன் ப்ராக்கெட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, 40 டிகிரி இன்க்ளைனேஷன் டு விபி. ஸோ ப்ரொடெக்டரை எந்த பார்ட்டில் வேணாலும் வைக்கலாம். 40 டிகிரிக்கு ஒரு பெரிய லைன். அந்த பெரிய லைனில் வி ஹாவ் டு டேக் திஸ் வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் சி. இந்த ஏவும் சியும் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்,
டாப்பிள் பண்ணுறோம். திஸ் ஏ டேஷ் அண்ட் சி டேஷ். சில பேர் என்ன பண்ணுவாங்க மிஸ்டேக்னா, இந்த பாயிண்ட்லேயே ஏ டேஷை ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து ஏ டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு டிபி ஒரு ஆர்க்கு, தட் இஸ் டி டேஷ் பி டேஷ், அப்புறம் டிலேருந்து சியோட ஆர்க்கு இப்படி ஃபேஸ் பண்ணி இந்த லைனை மட்டும் டார்க் பண்ணுவாங்க. ராங். ஏன் ராங்கு? ஏன்னா இது எப்போ பாசிபிள்னா, இந்த இடத்துல ஆக்சிஸில் அந்த லைன் விழுந்து அங்கேருந்து நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா இட் ஷுட் பி கரெக்ட். ஆனால் இங்கே ஆக்சிஸில் வேலையை தனியாக விழுந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் லைன்லேருந்து தான் நம்ம இதை ட்ரா பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஏ டேஷ் டி டேஷ் பி டேஷ். ஸோ மார்க் அ ரேண்டம் லைன். ஸோ இங்கேருந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் டெஃபினெட்லி நாட் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர். கொஞ்சம் தூரம் கழித்து ஏ டேஷோட வேல்யூ, டி டேஷ், சி டேஷ் மூணுத்தோட வேல்யூவையும் கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு த ஏ இஸ் ப்ரொஜெக்டட் அப்வர்ட், டிபி, சி இது மூணுத்தையும் அப்வர்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? வி ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் தீஸ் லைன்ஸ் அப்வர்ட். ஸோ ஏவோட லைன் மேலே போகுது, டிபி, சி. லைக்வைஸ் இங்கே சைட்லேருந்து தீஸ் லைன்ஸ் வில் பி டேக்கன் ஸ்ட்ரைட். ரைட்டுங்களா? அதை தான் அடுத்த ஸ்டெப்பில் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பண்ணும்போதே மோஸ்ட்லி நமக்கு தேவையான படம் கிடச்சிருச்சு. ஆனால் அதில் என்னென்ன விஷயங்கள் தேவைங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? திஸ் இஸ் ஏ டேஷ், திஸ் இஸ் ஏ. ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு தான் கேபிட்டல் ஏ. தி டி டேஷ் அண்டு திஸ் டி ரெண்டும் மீட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டு தான் கேபிட்டல் டி. லைக்வைஸ் திஸ் பி டேஷ் அண்ட் பி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் கேபிட்டல் பி. லைக்வைஸ் சி டேஷ் அண்ட் சி ரெண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் இது. ஸோ வி காட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ, பி, சி அண்ட் டி. நாலுத்தையும் ஜாயின் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ வி ஜஸ்ட் மார்க் இட் ஏபிசிடி. ஏன் இங்கே A1 B1 C1 கொடுத்துருக்காங்க? ஏன்னா ஏபிசிடிங்கிறது ஆக்சுவல். இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிற பார்ட்டு ரொம்ப ஃபீபுளாக இருக்கும். இது நம்ம வந்து எலிப்டிக்கலாக இப்போ இதை வரைஞ்சோன்னா இட்ஸ் மோர் லைக் எ எலிப்ஸ். ஓகேங்களா? எலிப்ஸாக நம்ம வரையும் போது அந்த இடத்துல வந்து அதே டயக்ராம் அதே ஆர்டர் வராது இல்லையா? ஸோ இட் வில் பி லெஸர் தென் தி ஆக்சுவல் சர்க்கிள். ஸோ அப்போ என்ன செஞ்சாகணும், அதுக்கு டைமென்ஷன்ஸ் மாறுறதுனால A1 B1 C1 D1 அப்படின்னு அதுக்கு நேம் கொடுத்து அதை அப்படியே ஒரு எலிப்டிக்கலாக ஜாயின் பண்ணணும். ஸோ த ஃபைனல் டயக்ராம் வாட் வி ஆர் கெட்டிங், இட் இஸ் நத்திங் பட் யுவர் எலிப்ஸ். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஹவ் வி ஆர் ப்ரொஜெக்டிங் திஸ் டயக்ராம். சரி சார், அதோடு நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்னா இருக்காது. என்ன கம்ப்ளீட் ஆகணும்? இந்த சர்ஃபேஸ் இன்க்ளைன்ட் ஆகணும். ஆனால் இந்த இன்க்ளைன்ட் டிகிரிஸ் கொடுத்துருக்காங்களா? ஹேவ் தே கிவன் த வேல்யூ ஆஃப் சர்ஃபேஸ் இன்க்ளைனேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச்பி? சர்ஃபேஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஒருவேளை கொடுத்தா என்ன பண்ணுறது? அதுதான் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. கன்சிடர் திஸ் இஸ் 30 டிகிரி. இந்த இடத்துல மார்க் D1 அண்ட் திஸ் பார்ட் அந்த D1லேருந்து B1ஓட வேல்யூ இங்கே மார்க் பண்ணுங்கள். தென் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிலேருந்து ஒரு ஆர்க் ஏ, டிலேருந்து ஒரு ஆர்க். ஸோ அப்படி 2 ஆர்க் எடுத்திங்கன்னா A1, இங்கே 2 ஆர்க் எடுத்திங்கன்னா C1. ஜஸ்ட் ட்ரா தி எலிப்ஸ் ஆன் திஸ் வே அண்ட் தென் ப்ளீஸ் பாட்டம் எக்ஸ்ட்ரூட், தென் சைடு எக்ஸ்ட்ரூட். அப்படி பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருது அதோட டயக்ராமை யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ட்ராயிங். கண்டிப்பாக வரைஞ்சி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? ஏன்னா அவங்க கொடுக்கலங்கிறதுக்காக அதோட நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஒரு கொஸ்டின்னா அந்த கொஸ்டின்லேருந்து நம்மளுக்கான லேர்னிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம எப்போதுமே பார்க்கணும். ஸோ தட் இஸ் வை ஐ ஹேவ் கிவன் தீஸ் கைண்ட் ஆஃப் சஜஷன்ஸ். ஓகேங்களா? நவ் that's the end of the video. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.